الحمد لله وحده والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر صدق الله مولانا العليم. மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு எங்களுக்கு சில நல்ல மாதங்களை, நல்ல காலங்களை, நல்ல நாட்களை தந்திருக்கின்றான். எங்களுக்கு முன்னால் பல சமூகத்தவர்கள், பல சமுதாயங்கள் வாழ்ந்தார்கள். அந்த ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும், அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நேர் வழி காட்டுவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். ஆனால் அவர்களுடைய ஆயுட்காலங்கள் அதிகம். 950 வருடம், 900 வருடம், இப்படி அதிகமான ஆயுட்காலங்கள் தான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல மாதங்களை, நல்ல நாட்களை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் எதற்காக வேண்டி எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல நாட்களை, நல்ல மாதங்களை தந்திருக்கின்றான் என்றால், அமார் உம்மதி மா பைன சித்தீன் அவ் சபஈன், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? என்னுடைய சமூகம், என்னுடைய உம்மத் 60 அல்லது 70 வயதிற்குட்பட்டவர்கள், அவருடைய ஆயுட்காலம் மிகவும் சுருங்கியது என்பதாக சொன்னார்கள். அதனால தான் அல்லாஹு தாலா எங்கள் மீது கருணை கொண்டு இப்படியான நல்ல மாதங்களை, நல்ல தினங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். இதற்கு முன்னால் நாங்கள் அனைவரும், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை செய்தவர்கள் செய்தார்கள், செய்யாதவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தார்கள். செய்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு வருடத்தில் 2-4 மாதங்களை சிறப்பான மாதங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். 12 மாதங்களில் ஃபீஹி அர்பாத்துன் ஹுரும், அந்த 4 மாதங்கள் சிறப்பான மாதங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அதில் ஒன்றுதான் துல்காதா, நாங்கள் இருக்கக்கூடிய துல்காதாவுடைய மாதம். அதே போன்று அதற்கு அடுத்து வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 2 மாதங்களையும் அல்லாஹ் சிறப்பாக இருக்கின்றான். இன்னும் ஏனைய 2 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 2 மாதங்களும் சிறப்பான மாதங்கள் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் துல்காதாவுடைய மாதத்திலே இருக்கின்றோம். அதற்கு பின்னால் எங்களை துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அடைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அனைவரும் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை ஆசை ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான மக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஹஜ்ஜிக்காக வேண்டி தயாராகக்கூடிய காட்சிகள், முழு உலகத்திலும் தயாராகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு சிலர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொத்து செல்வம் இல்லாதவர்கள், அவருடைய அதாவது பணம் இல்லாதவர்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய எதையாவது விற்றுவிட்டு, எந்த பொருளையாவது விற்றுவிட்டு நாங்கள் அந்த காபத்துல்லாவை சென்று எங்களுடைய கண்களால் பார்த்து ஏனைய அமல்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற நியத்து வைத்து அவருடைய காணியை விற்றுவிட்டு அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய காட்சிகளும் இருக்கின்றது. மாஷா அல்லாஹ். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலும் கூட ஏராளமான மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இல்லா மாஷா அல்லாஹ். ஆனால் ஒரு சிலர்கள் பணம் இருக்கின்றது, வசதி இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, கடை இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை, அந்த நசீபை கொடுக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யாருக்கு வசதி இருந்து, யாருக்கு சொத்து செல்வம் இருந்து அவர்கள் ஹஜ்ஜி செய்யவில்லையோ, ஃபல்யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவன் யஹூதியாக நசரானியாக மரணிக்கட்டும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இப்படியான அபாக்கியமான பயங்கரமான ஹதீஸுக்கு வசதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் உட்பட வேண்டும்? எனவே வசதி உள்ளவர்கள் அவசரமாக உங்களுடைய ஹஜ்ஜை முற்படுத்துங்கள். ஃபல்யுஅஜ்ஜில் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யாருக்கு வசதி இருந்து அவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்?
யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்கள் தீவிரப்படுத்தட்டும், ஹஜ் செய்வதை அவசரப்படுத்தட்டும் என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்தில் பிறை 10 நாட்கள் இருக்கின்றது. அந்த 10 நாட்களும் சிறப்பான நாட்கள் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தருகின்றது. ஒரு முறை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யுத்த போர் புரிவதை விடவுமா இந்த தினங்கள் சிறந்தது என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் சிறப்பான தினங்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹும் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர் ஐ அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எது அல்லாஹுக்கு விருப்பமோ அதனை வைத்துத்தான் அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான். துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் சிறப்பான தினங்கள், அதனால அல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களை வைத்து சத்தியம் பண்ணுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே பாருங்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய அந்த 8 நாட்கள் நோன்பு பிடிப்பது, ஏனைய இபாதத்துக்கள் செய்வது, தக்பீர், தஹ்லீல், தஹ்மீத் இவைகளை சொல்வது மிகவும் சுன்னத்தான ஒரு முக்கியமான ஒரு இபாதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 8 தினங்களில் நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்பு பிடித்து தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும், தஹ்லீல் அதிகமாக சொல்ல வேண்டும், தஹ்மீத் அதிகமாக சொல்ல வேண்டும், குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும், திக்ர் அதிகமாக செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த 8 தினங்களை இபாதத்துக்களிலே கழிக்க வேண்டும். ரமலானில் மாத்திரமல்ல, இப்படியான தினங்களில் நாங்கள் அதிகமான இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரிகளே, 9வது தினம் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய தினத்தில் அரஃபாவில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ ஹாஜிமார்கள், அவர்களை தவிர ஏனையவர்கள் அனைவர்களும் நோன்பு பிடிப்பது முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பதுடைய சிறப்பு என்னவென்றால் 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எதற்காக வேண்டி இந்த வெகுமதி சகோதரர்களே? ஒரே ஒரு நாள் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம், 2 வருடத்துடைய எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அரஃபாவுடைய தினம் இருக்கின்றதே, அந்த அரஃபாவுடைய தினத்தில தான் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, 9வது நாள் அரஃபாவுடைய நாள். 10வது நாள் என்னவென்றால் துல்ஹஜ்ஜுடைய மாதம் 10வது நாள் யௌமுன் நஹர் என்று அரபியிலே சொல்லுவார்கள். அதுதான் ஹஜ் பெருநாளுடைய தினம், அதாவது அறுக்கக்கூடிய தினம் என்பதாக அதற்கு சொல்லுவார்கள். குர்பானியுடைய நாள் என்பதாக சொல்லுவார்கள். எனவே இப்படியான அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு எதற்காக வேண்டி தந்திருக்கின்றான்? கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும், நாங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுக்கு இப்படியான சில தினங்களை தந்திருக்கின்றான். ரமலான் பாருங்கள், ரமலான் எதற்காக வேண்டி? ரமலானில் ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்தால் ஒரு ஃபர்லுடைய நன்மை, ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுடைய நன்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, why Allah grant us Ramadan? Why Allah grant us like these days? Because we want to go Jannah. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இப்படியான சில தினங்களை தந்திருக்கின்றான், சில மாதங்களை தந்திருக்கின்றான். ரமலானுடைய கடைசி பகுதி, ரமலானுடைய கடைசி பகுதி மிகவும் சிறந்த பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அந்த ரமலானுடைய கடைசி பகுதியில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கின்றான்.
அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் அந்த ஒரே ஒரு இரவு இருக்கின்றதே 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கும் இதற்கு முன்னால வாழ்ந்த எந்த சமூகங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய எங்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அப்ப நாங்க பாக்கியவான்கள். அப்படியான தினங்களை சென்ற ரமலானில் அடைந்தோம். எத்தனை பேர் வீட்டில் இருந்தார்கள், எத்தனை பேர் பள்ளி வாயிலில் இருந்து அந்த அமல் இபாதத்துக்களை செய்தார்கள், எத்தனை பேர் இயத்திக்காக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒரு கணம் எங்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் ஜும்ஆவுடைய தினம். ஒரு வாரத்தில் சிறந்த 7 நாட்கள் இருக்கின்றது. அந்த 7 நாட்களிலும் அல்லாஹ் எதற்காக வேண்டி ஜும்ஆவுடைய தினத்தை தந்திருக்கின்றான்? சையதுல் ஐயாம், அதாவது நாட்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லக்கூடிய ஜும்ஆவுடைய தினம் இதுவும் சிறந்த தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களை அமல் இபாதத் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த ஜும்ஆவுடைய தினத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்ல் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அதாவது இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அதாவது ஜும்ஆவுடைய தினத்தில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்றால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், ஓடோடி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இன்று ஜும்ஆவுக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்ன? இன்று அதிகமானவங்க ஜும்ஆவுக்கு, அதாவது இமாம் மிம்பரிலிருந்து எப்போது இறங்குகின்றாரோ அந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் வருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நஊது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் நடந்து கொண்டு எங்களுக்கு திடீரென்று மரணம் வந்து விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன என்பதாக ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பாருங்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, நேரங்களில் சிறந்த நேரம் இமாம் மிம்பரில் ஏறியது முதல் இறங்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றதே, அந்த நேரமும் சிறந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்படியான தினங்களை, இப்படியான மாதங்களை, இப்படியான நேரங்களை அல்லாஹ் எங்களுக்கு அடுத்தடுத்தாக தந்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் குறுகிய காலங்கள் வாழக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹ் இப்படியான சில தினங்களை, சில மாதங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான விசுவாசி யார் என்றால், அதாவது அடைந்து கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் அடைந்து கொள்வான். எப்போது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10 வரப்போகின்றது, எப்போது அரஃபாவுடைய நோன்பு வரப்போகிறது, எப்போது இந்த ஜும்ஆவுடைய தினம் வரப்போகிறது, எப்போது இந்த நோன்பு வரப்போகின்றது என்று ஆதங்கப்படுவான், எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் ஒரு உண்மையான விசுவாசி. எனவே நாங்களும் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, 8வது நாள் இருக்கின்றது. 8வது நாளுக்கு அதாவது யோமு தர்வியா என்று சொல்லுவார்கள். 9வது நாளுக்கு யோமு அரஃபா என்று சொல்லுவார்கள். அதே போன்று 10வது நாள் இருக்கின்றது யோமு நஹர் என்று சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய பிறை 11, பிறை 12, பிறை 13, இது 3க்கும் ஒரு பேர் இருக்கின்றது. மொத்தமாக ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல கண்ணியத்துக்குரிய இந்த ஐயாமு தஷ்ரீக் இருக்கின்றது. இந்த தினங்கள்ல நோன்பு பிடிப்பதை கூட அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். நோன்பு பிடிக்க முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது இந்த 3 தினங்கள்ல நான் நோன்பு பிடிக்க போகின்றேன் என்று சொல்ல முடியாது. நோன்பு பிடிப்பது ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த 3 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது ஹராம் என்பதாக எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தந்திருக்கின்றது. எனவே 5 தினங்கள், ஒரு வருடத்துல 5 தினங்கள் நோன்பு பிடிப்பது ஹராம். ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம், நோன்பு பெருநாளுடைய தினம், அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் பிறை 11, 12, 13, இந்த 3 தினங்களை நோன்பு பிடிப்பது ஹராம். எனவே இந்த 5 தினங்களையும் அல்லாஹ் சந்தோஷமாக, குடும்பத்தோடு சந்தோஷமாக, அயலவர்களோடு சந்தோஷமாக, ஊர் மக்களோடு சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டித்தான் இப்படியான தினங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 4 விடயங்களை விடவே மாட்டார்கள் என்பதாக ஹதீஸ்கள் சொல்லி தருகின்றது. அதுல ஒன்றுதான் துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 விட மாட்டார்கள்.
பிறை 10 அமல் இபாதத்துக்கள் செய்வதை அவர்கள் ஆசை ஆர்வத்தை ஊட்டிக் கொண்டே இருப்பார்கள், அமல் இபாதத்துக்களை அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதாக ஹதீஸ்கள் சொல்லி தருகின்றதே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய குறை 10 அடைந்து துல்ஹிஜ்ஜாவில் இருக்கக்கூடிய சகல அமல்களையும் செய்து அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் பொருத்தமான அடியார்களாக நாங்கள் மாறுவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இப்படியான திறங்களை தந்திருக்கின்றாய், நாங்கள் நல்லமல் செய்வதற்கு யா அல்லாஹ் நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ். எனவே அந்த தினங்களை நாங்கள் நீ சொல்லக்கூடிய முறைப்படி உன்னுடைய இபாதத்தோடு கழிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்த்திருப்பதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். பலஸ்தீன் நாட்டிலே யா அல்லாஹ் அதிகமான குழந்தைகள், அதிகமான பெண்கள் எந்த காரணமே இல்லாமல் யா அல்லாஹ் கொலை செய்யப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஒரு விரிவு நாளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, துவா மட்டும்தான் செய்ய முடியும் யா அல்லாஹ். அத்துஆ சிலாஹுல் முஃமின் என்ற அடிப்படையில் நாங்கள் துவா செய்கின்றோம் யா அல்லாஹ். அந்த நாட்டு மக்களுக்கு அவசரமான ஒரு விடிவை கொடுப்பாயாக, அவசரமான ஒரு நல்ல முடிவை கொடுப்பாயாக யா அல்லாஹ். பல உயிர்கள், பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டது யா அல்லாஹ். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கின்றேன் யா அல்லாஹ். எனவே அந்த மக்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாயாக. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டித்தான் யா அல்லாஹ் அந்த மக்கள் போராடுகின்றார்கள், அந்த மக்கள் சண்டை பிடிக்கின்றார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக யா அல்லாஹ் நீ எல்லாம் அறிந்தவன் யா அல்லாஹ். எனவே அவர்களுக்கு ஒரு விடிவை கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.